அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 11/7/2025. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னால் போதும், நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடியது பணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல பயன்படுத்தலாம். நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நல்ல குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப உறவுகளுக்காக நம்ம பயன்படுத்தலாம். வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக, விரும்பின வேலைக்காக, நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கு இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாள் மிகவும் அற்புதமான ஒரு தினமா அமைது. பொதுவாகவே நம்ம தமிழ் சித்தர்கள் மிகவும் உயரிய பல கலைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல மிக முக்கியமான கலைகள் அப்படின்னா ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆயக்கலைகள் 64 கலைகளுமே ஒருத்தரால கத்துக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இந்த 64 கலைகள்ல மிக முக்கியமான ஒரு கலையா குறிப்பிடப்படுறதுதான் சோடேச கலை. இந்த சோடேச கலை சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனா மார்வாடிகள் இப்பயுமே இதை தலைமுறையா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில வெற்றியும் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த சோடேச கலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முப்பெரும் தேவர்களோட அருட்பார்வை நம்ம பூமியில ஒரு சில நொடிகள் படும். அந்த ஒரு சில நொடிகள் நமக்கு என்ன வேணுமோ அந்த நிலையோட, அந்த மன எண்ணங்களோட நம்ம இருக்கும்போது, முப்பெரும் தேவரோட அருட்பார்வை படும்போது நமக்கு அது கிடைக்கும். நமக்கு இதை அறிவியல் பூர்வமா சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம ஈர்ப்பிடின்னு சொல்லுவோம். நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தோட எண்ணாலைகளோட நம்ம இருக்கும்போது அது நம்ம மனதுல ஒன்றா பதிந்து பிரபஞ்சத்தோட கலந்து அது நமக்கு கிடைக்கும். அதே போல பிரபஞ்ச சக்தி ரொம்ப பூமியில அதிகமா இருக்கக்கூடிய நேரமும் இந்த நேரமா அமையுது. அதாவது பிரபஞ்ச சக்தியும் நம்ம பூமியில ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஆன்மீகப்படி பார்க்கும்போது முப்பெரும் தேவர்களோட அருட்பார்வையினும், இது கிறிஸ்டியானிட்டியில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ட்ரினிட்டினுங்களா, அவங்களுடைய அருட்பார்வை நம்ம பூமியில படக்கூடிய நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு என்ன தேவையோ அந்த எண்ணங்களோட நம்ம இருக்கும்போது நம்ம நினைச்சு நடக்கும். இது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். இந்த 2-3 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 நொடிகள் அந்த ட்ரினிட்டியோட பார்வை நம்ம பூமியில படும். அந்த நேரத்துல நம்ம என்ன அலைகளோட இருக்கிறோமோ அதான் நடக்குமே. அதுலயும் இது வரக்கூடிய நேரங்கிறது பாத்தீங்கன்னா விடிய காலை. பொதுவா ஒரு மனிதன் தன்னிலை மறந்து தூங்குறதே இந்த விடிய காலை நேரம் தான். அப்படிப்பட்ட விடிய காலை நேரத்துல தான் நம்ம பூமியில அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியுமே இருக்குமே. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு போறீங்களா, மின்காந்த சக்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த அபூர்வமான டைமும் நமக்கு வந்திருக்கு. இது மிக அற்புதமான அதிசயமான ஒன்றாவே இருக்குமே. இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ண அலைகளோட நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த குறிப்பிட்ட நேரங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இருக்குமே. இந்த 3 மணி நேரம் ஒரே எண்ண அலைகளோட நம்ம இருக்கணுமே. ஆனா அது கஷ்டம். ஆனா முடியாதுன்னு கிடையாது. எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு அப்படின்னா எவ்வளவு பணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணாலைகளோட இருக்கணுமே. இந்த 2-3 மணி நேரம் நம்ம இருக்கும்போது பாத்ரூம் போகக்கூடாதாங்க, தண்ணி குடிக்கூடாதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க வேற தாட் உங்களுக்கு மைண்ட்ல வந்தாவே நீங்க டைவர்ஷன் ஆயிட்டீங்க அர்த்தம். அப்படி தாட்ல நீங்க போனா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இவ்வளவுதான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை 3 வகையா பிரிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப திரும்ப உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப 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 நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு சொல்லும் போது உங்களுக்கு லைட்டா டைவர்ஷன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து கண்களை மூடிக்கிட்டு நீங்க என்ன தேவை நினைச்சீங்களோ அது இப்போ உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணாலைகளோட அப்படியே ஒரு விஷுவல் பண்ணிட்டு, இப்போ நீங்க பணத்துக்கு பண்ணீங்க அந்த பணம் கையில இருக்கிற மாதிரி, அந்த பணத்தை எடுத்து நீங்க கவுண்ட் பண்ற மாதிரி, அதனால சந்தோஷப்படுற மாதிரி உணர்வுபூர்வமா சொல்லணும். உங்களுக்கு அதுல கொஞ்சம் டைவர்ட் வர மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்ககிட்ட இருக்குன்னு எழுதிட்டே வந்துட்டு இருந்தீங்கனாலும் போதும். இந்த 3மே தொடர்ந்து ரிப்பீட்டபிளா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் தான், இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடும். மைண்ட் ஃபோக்கஸோட இருக்கும். இது நிறைய பேருக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு. எனக்குமே நிறைய சக்சஸ் வந்திருக்கு. எனக்கு சக்சஸ் வந்ததையும் நான் வீடியோல கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. இப்போ இதுக்கு எப்படி எழுதணும், எப்படி சொல்லணும்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என் வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு நீங்க எழுதலாம். இல்லாட்டி என்னிடம் 1 கோடி ரூபாய் உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னு எழுதலாம். இதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் தேவைன்னா, நான் மிகவும் உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளே, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லணும். இதுவே குடும்ப உறவு மகிழ்ச்சியான உறவா உங்களுக்கு வேணா, என் மகிழ்ச்சியான குடும்ப உறவிற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்களோட மேற்படிப்புல நீங்க நல்லா வரணும்னா, நான் முதல் மாணவனாக வந்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு. இல்ல ப்ரொமோஷன் ஏதாவது வாங்கினா எனக்கு இந்த பதவிக்கு உயர்வு கிடைத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தோட நன்றிங்கிற வார்த்தையோட நீங்க சொல்லிட்டு இந்த 2 மணி நேரம் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இதோட பவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ஒரு டைம் ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு செருப்பு தைக்கரோட பையன் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படியாவது ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல அந்த பேசிக் லெவல் அங்கே ஊர்ல கவுன்சிலர் மாதிரி ஒரு பேசிக் லெவலில் நின்றுருக்காரு. தோத்து ரொம்ப சோகத்தோட சர்ச்சில் போய் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ப்ரேயர் அது மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதில் இவர் அப்போ சாதாரண ஒரு மனுஷன் தான் இல்லைங்களா, உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டுங்க, நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னு நிறைய பேர் வந்து நான் கத்தருக்கு சேவகனாக போகிறேன், கத்தர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சாமி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆபிரகாம் கிட்ட நீங்கள் என்னவா போகிறீங்கன்னே நான் அமெரிக்க பிரசிடென்ட் ஆக போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவாகவே ஆகுவாய் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சர்ச்சில் இருக்கிறத மறந்துட்டாரு. மறந்து அந்த டென்ஷனில் இருக்கிறப்ப டக்குன்னு விட்டு கேட்டோன்னே அவர் மனசில் என்ன இருக்கோ அது டக்குன்னு வந்துருச்சு. அதனால தான் அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது உங்கள் மைண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனநிலையோடு இருக்கணும். உங்களை யாராவது அந்த டைமில் தொட்டால் டக்குன்னு என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்குமே. என்ன தேவையோ அது உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் எப்போ முழுமையாக நம்புறீங்களோ, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு வந்தே தீரும். அது எதுவாக வேணாலும் போதும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதை நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த நேரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த 3 கண்ட்ரிக்குமே சேம் தான். இதுவே நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா நம்ம இந்திய டைமோட சேர்த்து வச்சுக்கோங்க. இது எப்போனா அதிகாலை 2:11 இருந்து 4:11 வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் கூட கிடையாது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு அந்த சோடேசக்கலை நேரம் வருது. இது பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமாக பூமியில் இருக்கக்கூடிய நேரம். எக்காந்து கொண்டு இந்த நேரத்தில் தூங்கி இந்த மாதிரி இது பண்ணி இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் நான் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி உங்களை யாராவது தொட்டாங்க கூட நீங்கள் அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா டக்குன்னு அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் வெறும் 5 நொடியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வழிகளை யூஸ் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுடையது. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். கிடைச்சோன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.